வணக்கம். கிரகநாடி ஜோதிடம் திருச்சியிலிருந்து வெங்கடேஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொருளாதார ரீதியான கீழ்நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு உயரக்கூடிய நபர்களை எப்படி இருக்கோ அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட்டு. அதாவது நாடி ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்றதுங்கிறது சாதாரண யோகம் இல்லை. ஒரு வலுவான கர்மா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கூட சொல்லலாம். அப்படி உயர்வு அடையக்கூடிய நபர்களுக்கு சில குறிப்பிட்ட கிரக அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக கிரகம் சனி. இது ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி நல்ல உயர்வை கொடுக்குது. சனி பலவீனமாக இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பின்னாடி வாழ்க்கையில் அவங்க ஒரு பெரிய அளவுக்கு உயர்வை சந்திக்கிறாங்க. அதாவது சனி 6, 8, 12 இருந்தாலும் நல்ல பார்வை இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரகிள் அப்புறமேட்டு சக்ஸஸ். இது செல்ஃப் மேடுன்னு சொல்கிறது. அவங்களே சுயமாக பெரிய அளவுக்கு உயரக்கூடிய ஒரு யோகம் இது. அடுத்த கிரகமாக நம்ம பார்க்குறது ராகுவை பார்க்குறோம். ராகு என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதில் ராகு முக்கிய பங்கு வகிக்குது. ராகு ஒரு 10ஆம் வீடு அல்லது 11ஆம் வீடு நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு பண வரவை கொடுத்துரும். ராகு குரு இணைவு கூட ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்துதும். அன்யூஷுவலான வெல்த்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது திடீர்னு ஒரு தன யோகத்தை கொடுத்துரும். இது சாதாரண வழியில் இல்லாமல் வித்தியாசமான வழியில் உயர்வாங்க. அதாவது நேற்று பார்த்தேன், இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ இதாக இருக்காங்களே அப்படின்னு. ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு டெக்னாலஜியில் ஆகட்டும், திடீர்னு ஃபாரின் போய் அதனுடைய வளர்ச்சி ஆகட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாங்க. அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய கிரகம் குருவை பார்க்குறோம். இது ஒரு வளர்ச்சி. குருனால ஒரு நல்ல வளர்ச்சி, செல்வத்தையும் குறிக்கக்கூடியது. இது முக்கியமாக பாவங்களோட சம்மந்தப்படுது. அதாவது 2, 5, 9, 11ஆம் பாவத்தோட குரு சம்மந்தப்படும் பொழுதெல்லாம் இந்த வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. குரு திசையிலையும் புத்தியிலையும் கூட வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்துது. ஒரு 0லேருந்து ஹீரோ ஆகிட்டாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதாவது ஒரு கான்செப்ட்லேருந்து நார்மல் பொசிஷன்லேருந்து பெரிய நிலைக்கு அடையிறது. முக்கியமாக 2, 11ஆம் பாவம் இதில் ரொம்ப முக்கியம். 2ஆம் பாவம் வரக்கூடிய தனத்தையும், 11ஆம் இடம் லாபத்தையும் குறிக்கக்கூடியது. 2ஆம் இடம் சேமிப்பையும் குறிக்கும். இது நார்மல் சாதாரண நிலையிலிருந்து சிறிது சிறிது படிப்படியாக உயரக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது இந்த இது. அடுத்தது பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறோம். இந்த பரிவர்த்தனை யோகத்தில் 6ஆம் வீடு, 11ஆம் வீடு இதெல்லாம் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இதுக்குள்ளார இது 6ஆம் இடம்ங்கிறது ஒரு கஷ்டம் ஜீவனம்ங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை உள்ள ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். 11ஆம் இடம்ங்கிறது லாபத்தை பார்க்குறோம். இந்த 2 விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த பரிவர்த்தனைக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படுது. 8ஆம் வீடு 2ஆம் வீடு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதில் எதுவும் பரிவர்த்தனை இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக, இந்த லாட்ரி சீட்டு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தின் மூலியமாக சில பேருக்கு இதாகுது. ஒருத்தர் இறந்து அவங்க மூலியமாக பணம் வர்றது. இன்சூரன்ஸில் ஒருத்தங்க நம்மளுக்கு தெரியாமல் போட்டு வச்சுருப்பாங்க, அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர், அவங்க மூலியமாக பணம் வந்துடும். இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தையும் இது குறிக்கக்கூடியது. நம்மளை உழைப்பில்லாத ஒரு திடீர் பணம் அப்படிங்கிற மாதிரி இது எடுத்துக்கலாம். வழக்கமாக பாஸ்ட் லைஃப்னுடைய அந்த கர்மா கிளியரிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். சனி கேதுவோடைய தொடர்பு பின்னாடி உயர்வு தரும். அதாவது ஆரம்பத்தில் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி உயர்வை தரக்கூடியது. அதேமாதிரி ராகு சுக்கரன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லக்ஸுரி லைஃப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமைப்பாக நம்ம பார்க்குறோம். சந்திரன் பலவீனம், அப்புறம் பின்னாடி ஒரு பலம் ஏற்பட்டு ஒரு மன வளர்ச்சி, வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஏற்படுறது, இதெல்லாமே ஒரு பொதுவாக நடக்கிறது. இது பெரிய அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஒரு வகையில் உதவுது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, நாடியில் நம்ம தசாபதி பார்க்கலைனாலும் தசாபதியினுடைய அமைப்பு இதுங்க கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்ய தான் செய்யுது. சரியான காலத்தில் அந்த தசை வரும் பொழுது தான் இதை சிமுலேட் ஆகிறத பார்க்குறோம். அதாவது எப்போ நடக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளுடைய கோச்சார கிரகங்களையும் அந்த தசாபதியும் அடிப்படையில் வச்சு தான் நம்ம பார்க்க முடியுது. என்ன தான் கோச்சாரங்கள் வந்துட்டாலும் அந்த தசாபதி வரும் பொழுது அதனுடைய சிமுலேட் பர்சன்டேஜ் கூடுதலாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா,
ஜோதிட ரீதியாக நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். பொருளாதார ரீதியாக எப்படி ஒரு கிரகம் வந்து கீழ்நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உயருது, எப்படி அது மூலியமாக உயர்றாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் பார்க்குறோம். ஒரு சில பேர் வந்து அம்பானி மாதிரியான பெரிய பணக்காரங்களுக்கே மகனாக பிறகுறாங்க. இருந்தாலும் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானிங்கிற மாதிரி அனில் அம்பானியினுடைய அந்த பொருளாதார சூட்சுமங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி அவங்க திருப்பி 2 பேரும் ஒன்று சேர்ந்து அதனுடைய பாசிட்டிவிட்டி ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்பட தான் செய்யுது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது 2 சைட்லேயுமே இருக்குது. அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். இந்த மாதிரியான விஷயங்களை புதுவிதமாக நம்ம அணுகிறோம். அதாவது எப்படி பொருளாதார வளர்ச்சி கீழ்நிலையிலேருந்து மேல்நிலைக்கு வருதுங்கிறது, இது என்னுடைய ஆராய்ச்சியின் மூலியமாக நான் புரிந்து கொண்ட விஷயங்களை இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து கவனிக்கிறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். இந்த விஷயங்கள் பலருக்கும் போய் சேர்றதுக்காக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.